விஜய் சார், நீங்க ரூ. 2500 பணம் குடுக்கவும் வேணாம். சிலிண்டரும் வேணாம். அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்துனா போதும். அது ரொம்ப இந்த மாதிரி வீடியோ சமீப காலமா நீங்க சமூக வலைதளங்கள்ல அதிகமா பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ஏதோ விஜய்க்கு வாக்களித்த பொதுமக்களே பாத்தீங்கன்னா, விஜய் மீது கொண்ட அக்கறையில, இல்ல நாட்டிற்கு எது தேவை அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில இப்படிலாம் பேசதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்ல. இந்த மாதிரி உருக்கமா பேசின இந்த அம்மா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல ஒரு நிர்வாகி. அதையும் நீங்களே பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு இவங்க இந்த மாதிரி ரோடு மைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. அது சமீப காலங்கள் தான் ஒன்னொன்னா வெளியாகுது. அதாவது ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஜெகதீசன் அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருக்காரு இல்லையா, விஜய் அவர்களுடைய படங்களுக்கெல்லாம் பின்னாடி தயாரிப்பாளராக வேலை பார்த்த நபரு. ஸோ இவர் டிவிகேவினுடைய ஒரு அன்அஃபிஷியலா ஒரு ஐடி விங்கினுடைய தலைவராகவும் இவர் தான் இருக்கிறாரு. இவர் திட்டமிட்டு பொதுமக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான வீடியோக்களெல்லாம் ஒரு டீமை வச்சு பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அதிகப்படியா பேசப்பட்டு வந்துச்சு. சரி, ஒருவேளை எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்களே, இதற்கப்புறம் இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் இவர்களுடைய உண்மையான வேலையை ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, எக்கச்சக்கமான வீடியோக்கள் எது உண்மை எது பொய்ன்னு மக்களே குழம்பி போற அளவுக்கு அப்படி இயல்பா அன்னைக்கு ஒரு நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன், உள்ள போய் சாப்பிட நல்லா இருந்துச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதே டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா அரசியலுக்கும் யூஸ் பண்றாங்க. இதுல என்னன்னா, இந்த மாதிரிலாம் வீடியோ வரதான் போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே பலரும் என்ன பண்ணாங்கன்னா கணிச்சு அவர்களே ஒரு சில வீடியோ போட்டு வச்சிருந்தாங்க. அதையும் நீங்க பாருங்க. விஜய் ப்ரோ, இந்த 2 நாள்ல ஒரு வீடியோ உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் விடுவீங்க. என்ன வீடியோ விடுவீங்கன்னா, 4 லேடிஸ் வச்சுக்கிட்டு, அண்ணே எனக்கு மாசம் 2500 வேணாண்ணே, 6 சிலிண்டர் வேணாண்ணே, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இலவசமா பஸ் பயண திட்டம் அது வேணாண்ணே, நீ நல்லா இருந்தா மட்டும் போதுண்ணே, உங்க லேடிஸை பாதுகாக்கண்ணே, நீங்க நல்லா இருக்கணும், இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவீங்க. அதையும் நாங்க பார்ப்போம். அதனால நாங்களே முன்னால வெளியிட்டோம். நம்ம ஆளுங்களாம் ரொம்ப ஷார்ப். இந்த மாதிரிலாம் வீடியோ வந்துச்சு அப்படின்னா உடனே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா பேசுற வீடியோக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே இப்படிலாம் வீடியோ வருங்கிறத கணிச்சு பொதுமக்கள் பேசின வீடியோ தான் இது. சரி, இது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா பக்கம் போனீங்க அப்படின்னா, 50 வருஷமா இந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா யாருமே நான் பேசினதை கண்டுக்கவே இல்லை, காது கொடுத்து கேட்கல. ஆனா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2-3 நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடையை மூடிட்டாரு. பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலோட கரஸ்பாண்டன் நான் இவ்வளவு தூரம் கோரிக்கை வச்சும் திமுக பண்ணாத தமிழக வெற்றி கழகம் பண்ணிருச்சுன்னு சொல்லி அப்படியே புகழ்ந்து தள்ளக்கூடிய வீடியோக்கள் சமூக வைரலா பரவி இருக்கும். இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்ப அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அதாவது அதே பகுதியில சில மணி நேரங்களுக்கு பின்னாடி ஒரு நபர் வாகனத்துல போறாரு. அங்க டாஸ்மாக்ல சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் நீங்க பாருங்க. இந்த ஒயின் ஷாப் மூட்டைன்னு சொல்லி டிவிகே கட்சிக்காரவங்க வீடியோ போட்டுருக்காங்க. இந்த ஒயின் ஷாப் திறந்து இருக்கு. நான் டீனர் பகுதி காரன், அதே தொகுதியை சேர்ந்தவன் நான். இந்த பொய் வீடியோ போட்டு பரப்பிட்டு இருக்காங்க டீனர் தொகுதியில் ஒயின் ஷாப் மூட்டான்னு சொல்லிட்டு. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளவு வீடியோக்கள் சோசியல் மீடியால குவிஞ்சு கிடக்கு. எல்லாருக்கும் உங்க கண்ணு முன்னாடி போயிருக்கிற ஒரு போஸ்ட் நம்ம பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தனா அவர்கள். சிவகாசி தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க இல்லையா, அந்த கீர்த்தனா அவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நெஞ்ச பேர்லாம் இல்ல, 5 லட்சம் பேருக்கும் மேல லைக் பண்ண ஒரு வீடியோ. 5 லட்சம் பேருமே இது உண்மை நினைச்சவங்க தான் லைக் பண்ணுவாங்க, இல்லைன்னா திட்டி கமெண்ட் போட்டு போவாங்க இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி. ஆனா 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா. சரி, அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்னு தாவைக்கொண்டு ஆர்வமா கேட்கலாம். ஆமா, பொய் தான். அதாவது 1947லயே பாத்தீங்கன்னா முதல்ல பெண் அமைச்சர் தமிழ்நாட்டில் உருவாயிட்டாங்க. அது சென்னை மாகாணமா இருந்த போதே ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறது அவர்களுடைய பேரு. சரி, அதுக்கப்புறமா காமராஜர் ஆட்சி காலத்துல, முதல் அமைச்சரவையில காமராஜர் ஆட்சி காலத்துல பெண் அமைச்சர்கள் இல்லை, ஆனா 2வது அமைச்சரவையில 1957ஆம் ஆண்டு லூர்தம்மாள் அப்படிங்கிற கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியை சார்ந்தவர்கள் அமைச்சர் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வரிசையா இருக்குங்க. பெண் அமைச்சர்கள் இல்லாத ஒரு மாநிலமெல்லாம் தமிழ்நாடு இல்லை. ரொம்பலாம் பின்னாடி போகணும். அப்படியே கடந்த ஆட்சியிலே நீங்க கையல்வெளியும் ஒரு அமைச்சரை பார்க்கலாம், கீதா ஜீவன் அவர்களை பார்க்கலாம். அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய அதிகாரம் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் தனி. ஆனா பெண் அமைச்சர்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சராக இருந்த போது அவரும் பல துறைக்கு அமைச்சர் தான். இப்போ இந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாம இந்த போஸ்ட்டை போடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. தெரிஞ்சாலும்
இங்கே மக்களை வந்து நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணலாம், மக்களை வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி ஃபேவராக திருப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜெண்டாவில் தான் நிறைய இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுறாங்க. இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி போடும்போது இந்த மாதிரி போலியான போஸ்டெல்லாம் பார்த்தா மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. இந்த மாதிரி போலியான போஸ்ட்லாம் பார்த்தா இளைஞர்கள் வந்து தேடி பார்த்து சரி எது தப்புதுன்னு புரியாமல் ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்லி பலரும் கடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கலாம். அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நம்பி யார் ஓட்டு போடுவா, இதுக்காகலாம் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்காக நரேட்டிவ் கொண்டு போட்டோம், இதெல்லாம் யாரும் நம்ப போகிறான்னு சொல்லி தான் கடந்து போயிருப்பாங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் தேர்தல் ரிசல்ட்டில் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு விசில ஊதுனதுலேருந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே எது பொய் எது உண்மைன்னு பிரித்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த ரூட் மாஃபியா அப்படிங்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து எந்த அளவிற்கு வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி பல செய்திகளை வந்து உண்மை எது பொய் எதுன்னா அவங்க பார்க்க வைக்கிறதே இல்லை. இவங்களே ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணி கூட அவங்க அரசியல் அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு போய்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்படி அடுத்தடுத்த நாட்கள்லேயே வந்து அதிகப்படியாக ஒரே நாளில் வந்து இத்தனை 10 டன் போதைப் பொருட்களை வந்து பிடிச்சி ஒரு குழிகளை போட்டு எரிக்கிற மாதிரி வீடியோக்கள்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ, அது எல்லாமே ஃபேக்கு. அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வராது, இதெல்லாம் சோசியல் மீடியா பேஜில் வரும். ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால அது அதிகப்படியான மக்களை வந்து நம்ப வைக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்குமா, இப்படியே வந்து 5 ஆண்டுகளை ஓட்டிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை வந்து அவர்கள் ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் நம்புவாங்க, இல்லை அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை காக்க வந்த ரட்சகர் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பலரும் விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு அவர்கள் களத்தில் ஒரு பிரச்சனை எதிர்கொள்ளும் போது இதை வந்து அவர்கள் ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான போஸ்ட் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, இங்கே நடக்கிற பிரச்சனை வேற மாதிரி இருக்குன்னு ஒரு புரிதலுக்கு வருவாங்க. இருந்தாலும் ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே விஜய் வந்து பிரம்மாண்டமாக பல விஷயங்களை வந்து பண்ணிட்டாரு, தமிழக வரலாற்றிலேயே இல்லாத பல விஷயங்களை பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த டாஸ்மாக் கடையை மூடினது கூட 717 கடையை விஜய் அவர்கள் மூடினார். அது வரவேற்கத்தக்க ஒன்று, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது முதல் தடவையா, இல்லை விஜய் தான் இதை பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைக்கும் போதும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது. மறுபடியும் திருப்பி 2017ஆம் ஆண்டு எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைக்கிறார் இல்லையா முதலமைச்சரா, மறுபடியும் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டாஸ்மாக் கடைகள் மூடப்படுது. 2021இல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் போது இதே மாதிரி 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படுது. இது எல்லாமே சொன்ன விஷயங்கிறது இந்த மாதிரி பொது இடங்கள்ல இருக்கிறது, மக்களுக்கு இடையூறாக இருக்கிற கடைகள் நாங்கள் மூடுறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ இத்தனை ஆண்டுகளாக மூடி இருக்காங்க இல்லையா, அதாவது திமுகவும் மூடி இருக்கிறாங்க, அதிமுகவும் மூடி இருக்கிறாங்க. இப்படி இவர்கள் மூடும் போதெல்லாம் சேல்ஸ் குறைஞ்சுதா? டாஸ்மாக் கடையில் வந்து வருஷத்துக்கு 40,000 கோடி வருமானம், 50,000 கோடி வருமானம் வருது இல்லையா, இந்த வருமானத்தில் வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வருமானம் வந்து கூடிக்கிட்டே போகும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி கலெக்ஷன் அப்படிங்கிறது எகுரும். 700 கோடிலாம் இந்த முறை தொட்டிருக்கு. அந்த 3 நாட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களில் 700 கோடி வருமானம் தொட முடிகிற அளவுக்கு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா கடைகளை மூடி என்ன பயன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ இதுவுமே வந்து என்னன்னா ஒரு கண் துடைப்பு மாதிரியான ஒரு விஷயம் தான். இதை வந்து அவர்கள் வந்து படிப்படியாக நாங்கள் இன்னும் அதிகப்படியாக குறைப்போம், புதிய கடைகளை திறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது பெரிய அளவில் பாராட்டத்தக்கது. இப்போ கூடுதலாக இன்னொரு அறிவிப்பு இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, டாஸ்மாக் கடைகளில் வந்து கூடுதலாக பாட்டிலுக்கு 20 ரூபா 10 ரூபா வாங்கக்கூடாது, அதாவது அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு சர்க்குலராக வெளியிட்டிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று. இதுவும் கடைபிடிக்கப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அவர் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி நம்மலாம் ட்ரோல் பண்ணதான் இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டி ஏன் நீங்கள் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறீங்கன்னு கேட்டால் எங்கே வாங்குறோம், ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு வெளிப்படையாக கேட்பார். அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு யோசிக்க கூட மாட்டார். உண்மையிலேயே வாங்குறாங்களே, நம்ம போய் சொல்கிறோமே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே 10 ரூபா வாங்குறாங்களா, அப்படிலாம் வாங்கவே இல்லையா, இங்கே ஆதாரத்தை காட்டுங்கன்னு பிரஸையை பற்றி கேட்பார். அப்போ இந்த ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறது களம் வரைக்கும் போய் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். திமுக 2021 ஆட்சிக்கு வந்தவுடனே இன்னொரு விஷயத்த பண்ணாங்க. என்னன்னா, இந்த ஊர்களில் சாலையெல்லாம் வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாலையை பெயர்த்து எடுத்துட்டு புதிய சாலைகள் போடணும், சாலைகளினுடைய அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டே போகக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற கடைகள் வீடுகளுக்கெல்லாம் தண்ணீர் போகுது அப்படின்னு சொல்லி இறையன்பு ஐஏஎஸ் வந்து செயலாளராக இருக்கும்போது, செக்ரட்டரியாக இருக்கும்போது வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் வந்து அந்த சுற்றறிக்கை யாருமே கண்டுக்கவே இல்லை. தொடர்ச்சியாக அந்த திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஊர்லேயும் எந்த ஏரியாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாலைக்கு மேலே தான் புதிய சாலை போடப்பட்டிருக்கே தவிர அந்த சாலையினுடைய உயரத்தை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ சில சுற்றறிக்கைகள் அப்படிங்கிறது சுற்றறிக்கையாகவே இருந்தது, அது செயலாக்கம் பெறலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி இதுவும் இருக்கக்கூடாது. இதை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தினாங்கன்னா மகிழ்ச்சி, படுத்தலை அப்படிங்கும்போது அதை கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குது.
ஒரு அறிக்கை விட்டுறதுனாலயே அது வந்து மக்களுக்கான ஒரு மாற்றமா வந்துருங்கிறத ஆரம்பத்துல யாரும் முடிவு பண்ண வேண்டாம். எப்பவுமே ஒரு அரசு வருது, புதிய அரசு வருது அப்படின்னா ஒரு முதல் 3 மாத காலம் அல்ல அதிகபட்சம் 6 மாத காலம் வரைக்கும் அவர்களினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் நமக்கு பார்க்கறதுக்கு புதுசா தெரியும். ஏன்னா திட்டங்கள் புதுசா இருக்கும். ஏன்னா அவர்களினுடைய பேச்சுக்கள் அதிகமாக கவனிக்கப்படும். அதுவும் விஜய் மாதிரியான ஒரு சினிமா நட்சத்திரம் வந்து அந்த சீட்ல உட்காரும் போது கூடுதல் வெளிச்சம் கிடைக்கும். அவர் பேசுறாரு இல்லையா, குதிரை பேரம் செய்யவில்லை, குதிரை வேகத்தில் ஆட்சி செய்கிறோம், இப்படிலாம் பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இதுவே ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறமா மக்களினுடைய பிரச்சனைகள் வந்து வெளியே வரும். கரெக்டா ஏன் நம்ம 6 மாசம் சொல்றோம்னா, நவம்பர் டிசம்பர் காலங்கள்ல மழை வரும், வெள்ளம் வரும். அன்றைக்கு தான் வந்து தண்ணி தேங்கும் போது மக்களுடைய குறிப்பாக சென்னை சார்ந்த பகுதிகளில் அதிகப்படியாக தண்ணிலாம் வரும் பொழுது மக்கள் அந்த பிரச்சனையை பெரிய அளவில் ரேஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த அரசாங்கம் எப்படி அதை கையாளுறாங்க? ஏன்னா அது போன அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு டிசாஸ்டர். ஏன்னா 4000 கோடி நாங்கள் பேக்கேஜ் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியும் கடைசியில் வந்து பம்ப் வச்சு தான் தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருந்தது. அந்த ஒரு வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது அவர்கள் சரிவர பண்ணலை. அப்போ இந்த தாவைக்கு ஆட்சி எப்படி பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ கூடுதலாக இன்னொரு சம்பவம் என்னன்னா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய அந்த 10 லட்சம் கோடி கடனை நாங்க வந்து அடைக்க போறோம் அப்படின்னு பல இளைஞர்கள் 1 லட்சம் ரூபாய் இன்னும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து அப்படியே கவர்மெண்ட்டுக்கு வந்து வாரி இறைக்கிறாங்க. சிஎம்மோட அந்த ஃபண்டுன்னு வச்சிருப்பாங்களே, நிவாரண நிதி, அதற்கு வந்து அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க எப்படியாச்சும் தமிழ்நாடு கடன் அடைச்சிருங்க, எனக்கு காப்பாத்துங்கன்னு சொல்லி. இது ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு காட்சி. அதை வந்து உண்மையிலேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பல பேர் இதை பெருமையா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது உண்மையில் வந்து நாட்டிற்கு பலன் அளிக்குமா? இது ஒரு நல்ல முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில் கிடையாது. பொருளாதாரம் ஒரு சிறிய அளவு தெரிஞ்சாலும் கூட இதை நம்ம தப்புன்னு புரிஞ்சுக்கலாம். அடிப்படையில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேவிங்ஸில் இருக்கிற அமௌண்ட்டோ இல்லை வந்து இவர்கள் கடன் வாங்கியோ இல்லை இவர்கள் அரேஞ்ச் பண்ணியோ ஒரு காசை வந்து அரசாங்கத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அங்கே வெளியே வந்து புழக்கத்தில் இருக்க வேண்டிய பணத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு போயிட்டு முடக்கிறதுக்கு சமம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டிற்கான பட்ஜெட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 லட்சம் கோடி. இப்போ இந்த 4 லட்சம் கோடி இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம், அடுத்த ஆண்டுகள்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்போது 3லேருந்து 4 லட்சம் கோடி வரைக்கும் வருஷத்துக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறோம். அப்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது 3 ஆண்டுகளுக்கான ஒட்டுமொத்த பட்ஜெட். அவ்வளோ பணம் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கானா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எடுத்து கொடுக்க முடியும். கொடுத்தா தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பணப்புழக்கமும் ஸ்டாப் ஆகும். இப்ப நீங்க வந்து 1 லட்சம் ரூபாயை வச்சு நீங்க கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க செலவு பண்றது மூலமா உங்களுக்கு பணம் வந்து மைனஸ் ஆகும், கடைக்காரருக்கு பணம் பிளஸ் ஆகும். அந்த கடைக்காரர் வந்து ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட போயிட்டு பொருள் வாங்குவாரு. அப்ப அவர்கிட்ட பணம் வரும், இவர்கிட்ட குறையும், இப்படிங்கிற மாதிரி. ஆனா உங்களுக்கு பொருள் கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க பொருள் வாங்கியிருப்பீங்க, அவருக்கு பணம் கிடைச்சிருக்கும். இப்படி இந்த பணம் சர்க்குலேஷன்லேயே இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எக்கானமி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். இப்போ நம்ம திமுக ஆட்சியிலையும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலும் சரி, இந்த பொங்கலுக்கெல்லாம் பரிசு பொருட்கள்னு கொடுப்பாங்க. அதாவது 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய்லாம் கொடுப்பாங்க. அது வந்து விமர்சனம் செய்யப்பட வேண்டிய ஒரு திட்டம் தான். பணமா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கும்போது அந்த ஒரு குறுகிய காலத்துல ஒரு எக்கானமி வந்து பூஸ்ட் ஆகும். அதாவது கரும்பு விவசாயிகளுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். வெளியே வந்து பொங்கல் பொருட்கள் வாங்குறதுக்கு மக்கள் போய் செலவு பண்ணுவாங்க, துணி எடுப்பாங்க. இதன் மூலமா வந்து ஒரு பொருளாதாரம் வந்து பூம் ஆகும். இந்த மாதிரி 1000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்கறதுனாலயே இவ்வளவு தூரம் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு குறுகிய நாட்கள் நடக்குது அப்படின்னா, அப்போ நீங்க ஒட்டுமொத்தமா இருக்கிற காசெல்லாம் நீங்க முடக்கி அரசாங்கத்திலே ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க செலவுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு, நீங்க செலவு பண்ணலன்னா உங்களை நம்பி கடை வச்சிருக்கிற வியாபாரிகள்ல இருந்து அந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கே வந்து அடிவாங்கும். இது நீங்க வந்து சிறிய அமௌண்ட் நீங்க முடக்கி நீங்க கவர்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா தெரியாது. 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். அதை நீங்கள்லாம் வந்து பே பண்ணி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி அடைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அரசாங்கமே வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பிஸ்கல் டெபிசிட்டா தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. கூடுதலா இப்போ வந்து நம்ம கிட்ட 3 லட்சம் கோடி தான் பணம் இருக்கு, வருவாய் இருக்கு அப்படின்னா 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுவாங்க. காரணம் என்ன? நாடு வந்து கடன் வாங்கினாலும் அதன் மூலமா வருவாய் அதிகரிக்குது அப்படின்னா அந்த ஜிஎஸ்டிபின்னு சொல்றாங்க இல்லையா, உள்நாட்டு உற்பத்தியை விட அந்த கடன் ரேஷியோ வந்து அளவா தான் இருக்கு, குறைவா தான் இருக்கு அப்படின்னா அதிகப்படியே கடன் வாங்குவாங்க. ஸோ கடனுக்கு எதிராக பேச வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஆனா கடனை நம்மளே அடைக்க போறோம் அப்படின்னு போய் உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முட்டாள்தனம். அதை வந்து பண்ணக்கூடாது. அதனால இளைஞர்கள் வந்து இந்த சினிமா பார்த்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக நான் போயிட்டு அரசாங்கத்துக்கு கடன் அடைக்க போறேன், நான் வந்து விஜய் அவருடைய ஆட்சிக்கு நற்பெயர் ஏற்படுத்த போறேன், ஒரு புரட்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற காசு கொண்டு போடாதீங்க. அது வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு வந்து எந்த விதத்துலையும் பெரிய அளவில் பலன் அளிக்காது. மாறாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜய் அவர்கள்கிட்ட முதல்வர் விஜய் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, நீங்க வந்து தொழில்துறையை வந்து மேம்படுத்துங்க, அரசாங்கத்தினுடைய வருவாயை கூட்டுங்க. இதன் மூலமா வந்து நம்ம அரசு கிட்டத்தட்ட வருடத்திற்கு 50,000 கோடி வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்க குறைக்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க அறிவுரை கொடுத்து அரசாங்கத்தை வழிநடத்தணுமே தவிர இந்த மாதிரி கை காசை போட்டு நான் கடனை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி போய் நிக்காதீங்க. நன்றி.